வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெஜ்ஜு குருமா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே சிக்கன் குழம்பு மாதிரி நல்லா அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்து அதோட சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு அதோட 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு இப்போ காய்கறி முட்டைக்கோஸ், பீன்ஸு, கேரட்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அதோட நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி வதக்கிறதுலேயும் நல்லா வெந்துடும். அதே மாதிரி காய்கறியை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு காய்கறி நல்லா வதங்கின பிறகு இந்த குருமா குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காய்கறி நல்லா வதங்கின பிறகு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா வேக விடணும். இப்போ காய்கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அதோட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அரைச்ச தேங்காயும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்ப இறக்கிக்கோங்க. பாருங்கள், வெஜ்ஜு குருமா குழம்பு அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.